நாங்க ராட்டனத்துல இருக்கோம். ராட்டனத்துல இருந்து திருவிழாவை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஜெஷிதாக்கு திருவிழா கடையில ஜாலி எப்படி சிரிக்கிறா பாரா. வளையல் போட்டு கா உன் பேச்சு கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீராம்பட்டினம் தேர் திருவிழாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புறோம். ஆக்சுவலி தேர் வந்து காலையிலே போயிடும். நாங்க இப்ப ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். ஈவினிங் நிறைய கடலா இருக்கும், தேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கே இருக்கும் இல்லையா, அதனால அதை பாத்துட்டு வரலாம் சொல்லிட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வருஷமே வந்து தேருக்கு கூட்டிருந்தாங்க, எங்களால போக முடியல. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா போய் தேர் பாத்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்து இந்த கோயில் திருவிழாக்கு வருவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம், போய் பாத்துட்டு வரலாமா? போலாம். என்னம்மா ஆமா, வெளியில போனாலே வந்து ரொம்ப குழந்தைங்க எல்லாம் அழுவ ஆரம்பிச்சிடும், அதனால ட்ரெஸ் மாத்திடுவோம். அப்புறம் பேம்பர்ஸ் என் பேக் எப்படி சப்பையா இருக்கா, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உப்பி போயிடுது உள்ள. எல்லா தண்ணி எல்லாம் மறக்காம எடுத்துக்க. தண்ணி எப்பயுமே ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக்குள்ள வச்சுக்குவேன். எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்ச நேரத்துல அழுவ ஆரம்பிச்சுறதுனால ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம்னா சமாதானம் ஆயிடும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும். கண்ணாடி போட்டுக்கிற ஜெஷிதா, கண்ணாடி போட்டுனே ஐஸ் சாப்பிடு. கண்ணாடி போட்டுனே ஐஸ் சாப்பிடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஜெஷிதா, what is this? Eat your rice fast. We are going to festival. There is lot of toy shop. Ask your father to buy many toys and snacks. We will enjoy. Fast fast. சங்கீதா, இங்கிலீஷ்ல உனக்கு நல்லாவே தெரியும் சங்கீதா, ஆனா பேசும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்க சங்கீதா. நீ நான் என்ன பண்றது பேபி, எனக்கு இங்கிலீஷ் நல்லாவே தெரியுது, ஆனா பேசுறதுக்கு வந்து கான்பிடென்ட்டே வர மாட்டேங்குது பேபி. இப்ப இருக்க காலகட்டத்துக்கு இங்கிலீஷ் எவ்வளவு முக்கியம் உனக்கே தெரியும்ல. ஆமா, எனக்கு தெரியும் சங்கீதா, இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் தான். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா தான் டாப் கம்பெனில நல்ல சேலரியில வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைக்கு நல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தோம்னா அப்புறம் அவ கரியரும் நல்லா இருக்கும் சங்கீதா. பட் என்ன பண்றது, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்கு அதுக்கு தான் ஸ்பார்க்கி ஆப்ல இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேச கத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஏதாவது மிஸ்டேக்கா பேசினா ஸ்பார்க்கி கரெக்ட் பண்ணி எனக்கு கரெக்டா சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒகாபுலரி ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த இத பாரு. I am site engineer of the project. Great, Vinod. Just a small correction. It should be I was a site engineer on the project. Now, tell me about your specific responsibilities and tasks as a site engineer. Site verification, measurement and quantity calculation, cost estimation are responsibility. That's great, Vinod. Just a small correction. It should be site verification, measurement, quantity calculation, and cost estimation were my responsibilities. Friends, இந்த ஸ்பார்க்கி ஆப் இங்கிலீஷ் பேச ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த ஆப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல இந்த ஆப்போட லிங்க் கொடுத்திருக்கேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பரா இருக்கு பேபி. இதுக்கு அப்புறம் நானும் ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டு பாப்பாக்கு நல்லா சொல்லி கொடுக்க போறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. டைம் வர ஆகிடுச்சு, நம்ம போலாமா? போலாம். வா ஜெஷிதா, சீக்கிரம் கிளம்பு. சீக்கிரமா ஐஸ்கிரீம் போட்டு வீணாக்கிட்டு இருக்கா. செப்பல் போட்டுக்கு ஜெஷிதா. அந்த செருப்பு அது பின்னாடி கிடக்குது பாரு பேபி. ஃப்ரெண்ட்ஸ், போடு போடு. என்னை விட அவங்க அப்பா தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பா வந்து கிளப்புவார் குட்டி பொண்ணு. இங்க செருப்பு போடுற மாதிரி தான் தெரியும், போது கட்டி எங்க கழட்டி விட்டு வந்துருவா பேபி. அவ பை பை. அம்மா வேணாமாடி? வரவா, சரி சரி. திருவிழாக்கு வந்தாச்சு, நம்ம வீராம்பட்டினம் தான் வந்திருக்கோம். வர வழி ஃபுல்லாவே டிராபிக் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம கூட்டம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா வரோம். கார் வண்டிலாம் பார்க் பண்றதுக்கு இங்க ஒரு இடம் ஒதுக்கிருக்காங்க, அதனால இங்க வந்தாச்சு. சோ இப்போ நம்ம வந்து கோயில் போய் பார்க்கலாம். ஓகே ஓகே. சாமி பேர் என்ன தெரியுமா? ஸ்ரீ செங்கழு நீரம்மன் தேவஸ்தானம் வீராம்பட்டினம். சரி, கார் பார்க்கிங்ல எழுதியிருந்தாங்க. சரி போலாமா? இருசக்கர வாகனம். நிறைய மண் சட்டிலாம் விக்கிறாங்க பேபி. ஆமா, எல்லாமே தான் விக்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரத்துக்கு ஒரே கூட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கோவில் எங்க இருக்குன்னே தெரியல, கூட்டம் தான் நிறைய இருக்கு. வா ஜாலியா போய் பார்த்துட்டு வரலாம். கோயில் கிட்ட வந்து தான் வாங்கி தரேன். அங்க இருக்க பூ கடையே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க தான் இருந்தா நான் சொன்னா ஒரு கொய்யா பழ வாசனமா வருது. அங்க இருந்து வரக்குள்ளே திருவிழா கடை மட்டும்தான் இருக்கு. நாங்க தேர் பார்க்கலாம் ஆசையா வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனா தேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கரேஷன்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ளைனா வச்சிருக்காங்க. காலையிலே ஓடி முடிஞ்சிரும் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டைம் வரணும் அதனால தெரியல. சரி வா. கோயில் நல்லா பெருசா இருக்கு. ஆமா மண்டபம். ஆமா கோயில் உள்ள போனா வெளியில வர முடியுமா? சரி இந்த இத போடு. கொளுத்திக்கலாம். போடு போடு போடு. குட் காய். 10 ரூபாய் நுழைவு கட்டணம் இருக்கு. அங்க ஃப்ரீயா இருக்கு பாத்துக்கலாம். புது தேர் போல இது. இன்னொரு தேர் நிக்குதுல. ஆமா. இது பழைய தேர் போல. இத தான் பார்த்துட்டு என்னடா அது தேர் கால்ல போயிட்டு அதுக்குள்ள டெக்கரேஷன்ல கழட்டிட்டாங்க அப்படினு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இங்க நிக்குது தேர். உள்ள சாமியே இருக்கு பேபி. வச்சுடுவா ரஷிதா குட்டி பொண்ணுக்கு. சூப்பரா இருக்கு. அப்பாக்கு வச்சுறீ. அப்பாக்கு வை. அப்பாக்கு வை ஜஷிதா. குட் காய். ஃப்ரெண்ட்ஸ் தேர் சூப்பரா இருக்கு. பார்த்துட்டோம். சரியான ஹைட் இல்ல. சரிங்களா கடை தெருவில் எதுவும் வாங்கலையா? வளையலா? சரி வாங்கிக்கலாமா. என்னம்மா என்ன வேணும் ஜஷிதாக்கு? மம்மம்மா எதோ கேட்குறேன் என்னன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கடை தெருவில் வந்து ஒரு மளிகை பொருள் வாங்குறாரு. பட்டை சரி சரி. எப்பா எவ்வளோ கூட்டம். பீச் ஓரமா தான் இருக்கோம் நாம. பீச்ல தான் இப்ப இருக்கோம் நம்ம. பீச் இருக்கிறதே தெரியல உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். பீச் மணல் தான். ஆமா போலாமா? போய் ஏதாவது பாப்பா விளையாட விடுவோம். சரி தொலைச்சிட்டா செருப்ப தொலைச்சிட்டா ஜஸ்விதா. விளையாடக்கூடாது ஏந்திர. ஃப்ரெண்ட்ஸ் ஜெயின் டிவில போக போறோம். இங்க பாருங்க. ஐயோ இங்க இருந்து பாக்கிறதுக்கே பயமாகுது. என்ஜாய். சரி சரி ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன் சங்கீதா. கீழே வந்து பார்த்தா எப்படியும் 50-60 அடி இருக்கும் போல இருக்குது உயரம். எம்மா செம்ம ஹைட்டு. நீ வரலையா? நாங்க ராட்டினத்துல இருக்கோம். ராட்டினத்துல இருந்து திருவிழாவை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ மேல இருந்து திருவிழாவை பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கு.
இந்த ராட்டினத்துல தான் நான் போனேன். சங்கீதா சூப்பரா இருந்தது. என்னவா பசிக்குதான் பாப்பா எடுத்துமே குடுத்துருவான்னு நான் சங்கீதா தேடிட்டே போறா. சரி விடு, வேற செப்பல் வாங்கிக்கலாம். இந்த கூட்டத்துல நீ செருப்பு கண்டுபிடிப்பியா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு கூட்டமா இருக்கு. ஆமா ஜாலியா இருக்கு. சார் நான் பேபி இடம் பிடிச்சிட்டியா? ஆமா, பாட்டு கச்சேரி பார்க்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு கச்சேரி வந்து பாத்தீங்கன்னா பண்ண போறாங்க. செம்ம கிரவுடு. தேரடி கோகுலாஷ்டமி வருதுல்ல, பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டு அழகா நடக்க வேண்டாது. கோலமா போட்டு வீட்டுக்கு வர மாதிரி வச்சு இல்லைன்னா கையாலே வச்சிடலாமா? எப்படி வேணா வைக்கலாம். இது வாங்குவா வேணாமா? வேணாம். நிறைய டிசைன் இருக்கு. அதுதான் டிசைன்லாம் திருவிழாக்கு போயிருந்தோம் இல்லையா, செம்ம ஜாலியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கூட்டம் இருந்தது, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்க வரதுக்கே 11 மணி ஆயிடுச்சு. நாங்க அங்கேயே ஒரு 10:30 மணி வரைக்கும் இருந்தோம். நாங்க வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உள்ள போயிட்டே இருந்தாங்க. விடிய விடிய திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருந்தது திருவிழா. ஆடலும் பாடலும் ஓடிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பாத்துட்டே இருந்தோம். நல்லா சூப்பரா இருந்தது. அப்பதான் ஆரம்பிச்சாங்க. நாங்க ஒரு 8:45 இருந்து 9:30 மணி வரைக்கும் ஆரம்பிக்கிறதுக்காகவே கொஞ்சம் இந்த தடவை தான் லேட்டா ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முன்னெல்லாம் 7:30 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க உட்காந்து ஆடலும் பாட்டுமே பாத்துட்டு இருந்தோம். எங்க ஊர் பக்கம்லாம் ஆடலும் பாடலாம் வைக்கவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமா எங்க ஊர்ல எதுவுமே இது வரைக்கும் பாட்டு கச்சேரி கூட அந்த அளவுக்கு பெருசா வச்சதே கிடையாது. எங்க பாட்டி ஊர்ல தான் பாட்டு கச்சேரி எல்லாம் வைப்பாங்க, வந்து பாத்துருக்கோம் நாங்க. சரி, எங்க ஆடலும் பாடலாம் வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்தது. ஜாலியா என்ஜாய் பண்ணியா? சீக்கிரமா வேற வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஒரு வருத்தம். பாப்பா வந்து தூங்கிட்டா. பாப்பா தூங்குறதுனால அப்படி சரி சொல்லிட்டு கூட்டிட்டு விட்டேன். ஏன்னா அங்க உட்கார முடியல, ரொம்ப சூடா இருந்தது தர. அதனால ஏஞ்சி வந்துட்டோம். வரும்போது பாப்பாக்கு பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இவர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஆயிட்டாரு, குப்பரை தூங்கிட்டாரு. வாங்கி வந்து பொம்மை எல்லாம் காட்டலாம். அப்படியே திருவிழா காட்டல நான் என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே ஓகே. வாட்சி அம்மா பொம்மை வாங்கினது தெரியுமா? தெரியாது? தெரியுமா? தெரியாது. அவருக்கு எப்படி தெரியும்? இங்க உட்கார அம்மா பொம்மை தரேன். அந்த பாலை பார்த்து பயப்பட நினைக்கிறேன். மொச்ச மொச்சன்னு இருந்தது. அப்படியா? குடு குடு, பயப்படலாம் மாட்டா. ஜஸ்விதா இங்க பாரு. ஜஸ்விதாக்கு திருவிழா கடையில ஜாலி. எப்படி சிரிக்கிறா பாரா. ஹாய். என்ன ஜஸ்விதா அதெல்லாம்? பொம்மை. ஜஸ்விதாக்கு பொம்மை. என் பேக்ல தான் வந்து பார்த்தா மீதி பொம்மை வச்சிருக்கேன். எடுத்துட்டு வா. நல்லா இருக்குதாமா? அம்மா அம்மா கூப்பிடுறாங்க பாரு. அம்மா கூப்பிடுறாங்க. பொம்மை முச்சு முச்சு பொம்மை. பயப்படுறாரு. எரிய மாட்டேது. லைட் எரியுது பத்தியா? பயப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்விதா அந்த பொம்மையை பார்த்து. இது நல்லா கையில வைக்க சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது அந்த சிலிக்கான் சாஃப்ட்டா. ஆமா, தான் இது. நல்லா அது ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஆடுது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது இது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு வாங்கணும் பாப்பாக்காக. என்னையா என்னதான் பார்த்தா பயப்படுறா. அது ஏதாவது ஒரு பொருள் அசைஞ்சாலே பயப்படுவா ஜஸ்விதா. கார் கூட தானா ஆட்டோமேட்டிக்கா ஓட்டும் போது பயங்கரமா பயப்படுறா ஃப்ரெண்ட்ஸ். லைட் கூட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து கையில வேகமா ஃபோர்ஸா அடிச்சா அது பாருங்க லைட் எரியும். ஆமா, ஜஸ்ட் லைட்லாம் எரியுது அழகா. பக்கெட்ல இது வந்து பாத்தீங்கன்னா பீச் ஓரத்துல இருக்குல்ல, அங்க வந்து மண்ணு நோண்டி வெள்ளாடுறதுக்கு அந்த பீச் செட்டப் ஃபுல்லாவே கொடுத்துருக்காங்க. ஆமா, சூப்பரா இருக்கு பாரு. இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறீங்க? ஆனா 4 நாள் தான் இருக்கு. 4 தான் கொடுப்போம். என்ன நீ வாங்குற 150 ரூபாய்க்கு 100 ரூபாய் 150 ரூபா தான். 100 ரூபாய் சூப் பவுலா? அவர் சூப் மாதிரி குடிக்கிறாரு. அவரு கிண்டி சமைச்சு
இதுக்கப்புறம் பாப்பா கதை சமைக்கிற மாதிரிலாம் பொருள் இல்ல அது வாங்கி தந்தா சமைக்கிற இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் லாப்ஸ்டர் இங்க படிச்சுப்பா கடி பயப்படுவாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இது பீச்ல விளையாடுறதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகா வந்து பாத்தீங்கன்னா மண்ணை அள்ளி அள்ளி விளையாடுறது. அள்ளி நோண்டி பாதம்லாம் வச்சு பாதமா இங்க அழகா ஒரு பாதம் கிடைச்சிருக்கு. நம்ம போன அழகா இதுலயே வச்சு இப்படி வச்சிடலாம் போலே. இது சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா தண்ணி மூண்டு இப்படி தண்ணி ஊத்துறது, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறது. நான் ஜெஷிதா நல்லா இருக்குதா? அம்மாக்கு அம்மா ஊட்டி விடு அம்மாக்கு. நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது இதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளையல் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா இப்போதான் அந்த வளையல் 2 செட்டு வளையல் வாங்கணும். எல்லாம் உடஞ்சிருச்சு. அப்படியே ஃபுல்லா கையில தான் போட்டுட்டு இருக்கு கண்ணாடி வளையல். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருச்சா இன்னொரு செட்டு வளையல் வந்து வாங்கினேன். சேம் அதே கலர் தான் வாங்கியிருக்க போல இருக்கேன். ஆமா இந்த கலர் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அது ஏனே தெரியல, இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி அதனால இந்த கலர். என்னம்மா ஜெஷிதா இதை வச்சு பயன்படுத்தலாமா? தூக்கி போடு, அது பயங்கர வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் கமக்கம் முன்னாடி அது திறந்த உடனே கமக்கமா வாசனை வருதுன்னு பார்த்தா இது வாங்கினல. முக்கியமா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கசகசெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் அரைச்சு ஊத்துவோம்ல, அது கூட இந்த கசகசா கொஞ்சம் அரைச்சு ஊத்துனா நல்ல வாசனையா சூப்பரா இருக்கும். அதனால இது மட்டும் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி பிரியாணி வந்து நம்ம அப்பப்போ பிரியாணி செய்யறதுனால இந்த பூ வந்து வாங்கணும். மற்றதெல்லாம் வீட்டுல இருக்குது, பட்டை லவங்கம் அது எல்லாமே இருக்கு வீட்டுல இருக்கு. ஸோ அதனால இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு உடன் சீப்பு வந்து வாங்கிட்டு வந்தேன். கோம்பு கோம்பு என்னம்மா சமைச்சு தர அம்மாக்கு? அப்பாக்கு காவாண்டி அப்பாக்குமா? அப்பாக்கு கொஞ்சம் சூப் ஊட்டிட்டு வாடி. அப்பாக்கு மொண்டு ஊட்டு. குட் கே. இங்க பாருங்க சீப்பு நல்லா அழகா இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சீப்பு வந்து வாங்கணும். உடன் சீப்புல வந்து பாத்தீங்கன்னா சீப்புனா நல்லா தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். முடியும் வந்து அந்த அளவுக்கு கொட்டாது. உனக்கு சீவா மாத்தி அவர் தலையை காட்டுறாரு. பாப்பா பாப்பா இந்த காட்டு, இந்த சைடு காட்டு, திரும்ப திரும்ப பின்னாடி காட்டு. அம்மா சீவரை காட்டு. தலையை சீவ விட மாட்டாரு. இப்ப பாப்பாவும் வராது. பாப்பாவும் ஃபர்ஸ்ட் சீப்பு வாங்கி எனக்கு சீவுங்கன்றாரு, வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். திருவிழா கடையில வேற எதுவும் வாங்கல. இன்னொரு முக்கியமான ஐட்டம் வந்து பாப்பாக்கு அந்த சாந்து போட்டு வைக்கிறோம்ல, அது தேடி தேடி பார்த்தோம். அது இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கடையில பார்த்தோம். சாந்தே இல்ல, எல்லாமே காஞ்சி போய் வெறும் டப்பா தான் வச்சிருந்தாங்க. சரி பொறுமையா வளையல் கடையில வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இப்ப எப்படி இருந்தாலும் கோகுலட்சுமி வரும்ல, பாப்பாக்கு டிசைன் பண்ண மேக்கப்லாம் பண்ணோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பாப்பாக்கு மறுபடியும் கண்ணன் வேஷம் போடலாமா, ராதை வேஷம் கெட்டப் போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் தான் போடணும்னு ஆசை. கண்ணன் வந்து வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவரே கண்ணன் போட்டு நாங்க பிளான் பண்ணி வச்சிருக்கோம். எப்போ குட்டி கண்ணன் நம்ம வீட்டுக்கு வராங்களோ அதுக்கப்புறம் தான் குட்டி கிருஷ்ணன், அவருக்குதான் குட்டி கிருஷ்ணன் போடணும். சரி ஒத்த செப்பல் வந்து பாத்தீங்கன்னா தொலைஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செப்பல் பத்திரமா பேக்ல எடுத்துட்டே வந்தேன். சரி அந்த செப்பல் கிடைச்சதுன்னா நம்ம போட்டுக்கலான்னு. அந்த கூட்டத்தை பார்த்தா ஒரு கால் வைக்கிறதுக்கே அங்க இடம் கிடையாது. அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியாது. கடல்ல காசு போட்டு தேடுற மாதிரி அது. மொத்த செப்பலை துவச்சிட்டு தூக்கிடா சார். இது லூசா தான் கிடைக்குது. அதனால வேற செப்பல் வந்து அவளுக்கு வாங்கி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருவிழாக்கு வீராம்பட்டினம் திருவிழாக்கு வந்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நேத்து நிறைய பேர் என்கிட்ட பார்த்து பேசினாங்க. நிறைய பேர் பார்க்காது இவங்கதான் சங்கீதம் சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் வீராம்பட்டினம் திருவிழா வந்து ரெகுலரா பாப்பீங்க, பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த தடவை போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியுமே நடக்கும் போல. இன்னைக்குமே வந்து அந்த தெப்ப குளம், பெரிய குளம் அங்க தெப்ப அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்காதவங்க இன்னைக்கு போய் பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பை பை. என்ன பண்ற பாருங்க வளையல என்னம்மா பண்றா ஃப்ரெண்ட்ஸ். ஜெஷிதா என்ன பண்றா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவம் வர வருதுடா டேய். எல்லா வளையலையும் எடுத்து அவளே போட்டுக்கனா என்னம்மா இல்லையா? இல்ல எல்லாம் இவரு எதுக்கு போட்டு இல்லன்றாரு பத்தியா இல்லையா? ஜெஷிதா பாரு எல்லாம் தெரியுதுடா ஜெஷிதாக்கு. வளையல் போட்டு கா உன் பேச்சு கா. எல்லாம்
யார் பேச்சு கேட்க